வணக்கம் மகர ராசி நண்பர்களே. பராபவ வருடம் ஆடி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். ஆனால் வக்கரம் பெற்றிருக்கிறார். எனவே ஆரோக்கிய தொல்லை ஏற்படலாம். அசௌகரியமான சூழ்நிலையும் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாத நிலையும் ஏற்படும். குருவின் பார்வை இருப்பதால் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடும். என்றாலும் இதுவரை கவலைகள் ஆட்கொள்ளும் தொழிலில் போட்டி அதிகரிக்கும். எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. அஷ்டமத்தில் கேது இருப்பதால் இடம் மாற்றம் வீடு மாற்றம் ஏற்படலாம். சனி வழிபாட்டை முறையாக மேற்கொண்டால் சந்தோஷ வாய்ப்புகளை அதிகம் சந்திக்கலாம். அதேபோல் ஆடி 15ஆம் தேதி அதாவது 31/7/2026 அன்று கடகராசிக்கு புதன் செல்கிறார். அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார். அவரோடு உச்ச குருவும் இணைவதால் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இலாக்கா மாற்றமோ பதவி உயர்வோ கிடைக்கலாம். தந்தை வழி உறவில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். வாகன மாற்றம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறும். புதிய வாகனம் வாங்கி பயணிக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள். எதையும் கலந்து ஆலோசித்து செய்தால் நல்ல பலன்களை பெற இயலும். குறிப்பாக புதன் சப்தமஸ்தானத்தில் இருப்பதால் கல்யாண முயற்சி கைகூடலாம். கடல் தாண்டி சென்று பணிபுரிய வேண்டும் என்று விரும்புகின்றவர்களுக்கு நல்ல நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வரும். பொது நலத்தில் இருப்பவர்களுக்கு அதிகார அந்தஸ்து கிடைக்கும். ஆடி 16ஆம் தேதி அதாவது 1/8/2026 அன்று மிதுன ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் ஜீவனஸ்தானத்திற்கு வரும்பொழுது உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும். உயர் அதிகாரிகள் அதில் உள்ள நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள். வாங்கிய கடனை கொடுக்க முடியவில்லையே, கொடுத்த கடனை வாங்க முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிரமங்கள் அகலும். நண்பர்கள் மூலம் நல்ல தகவல் கிடைத்து தொழிலை விரிவு செய்து கொள்வீர்கள். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்று வந்த தொழிலை சொந்த கட்டடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூடும். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு அதிகார பதவிகள் கிடைக்கும். உடன்பிறப்புகளின் இல்லங்களில் நடைபெறும் சுப காரியங்களை முன்னின்று நடத்தி வைப்பீர்கள். அங்காரக வழிபாடு மேலும் நன்மைகளை வழங்கும். ஆடி 17ஆம் தேதி 2/8/2026 அன்று கன்னிராசிக்கு செல்லும் சுக்கிரன் அங்கு நீசம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் நீசம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. குறிப்பாக பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வந்து சேரும். அவர்கள் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் தாமதம் ஏற்படலாம். நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போகலாம். ஆரோக்கியத்தில் அக்கறை